எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? எங்க பேர் அல்லி ராணி. வயசு 36 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல கேரக்டர் உள்ள, அதே நேரம் ஒரு நல்ல வசதி கொண்ட பெண் வரந்தம்மா கொண்டு வந்திருக்கேன். இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடன்னு சொல்கிறாங்க. ராசின்னு பார்த்தீங்கன்னா துலாம்னு சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுவாதின்னு சொல்கிறாங்கம்மா. இப்போ இவங்க செகண்ட் மேட்ச் தான் அவன் பார்த்துட்டு வராங்களா. இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ சொந்தமாக ஒரு லேடிஸ்க்கு தேவையான ஸ்டேஷனரி ஷாப் வச்சு நடத்திட்டு வராங்களாம். ட்ரெஸ்ஸு தவிர லேடி திங்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வளையல், பொட்டு, மேக்கப் ஐட்டம், ஸ்லிப்பர் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. இந்த கடை வந்து சொந்த கடைன்னு சொல்கிறாங்க. இவங்க அப்பா தான் இந்த கடை வச்சு கொடுத்ததா சொல்கிறாங்க. நல்லா மெயின் இடத்துல இருக்கிறதால கடையில் நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க ஷாப்புக்கு 4 லேடிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா துணி கடை, பாத்திர கடை, காம்ப்ளெக்ஸ்னு பல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். அடுத்து நகைக்கடை ஆரம்பிக்க வேலைகள் போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சொந்தமாக 10 லாரி கோயம்பேடு மார்க்கெட்டில் ஓடிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இப்படி பல வகையில் வருமானம் உள்ள நல்ல வசதியான ஃபேமிலி தாம்மா இவங்க. இவங்க பரம்பரையாகவே நல்ல வசதி உள்ளவங்கன்னு தெரியுதுமா. இவங்க அப்பாவுக்கு இப்போ வயசாகிட்டதால இவங்க அண்ணனுங்க தான் பிஸ்னஸ் இப்போ பார்த்துட்டு வராங்களாம். இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் நல்ல வசதியான இடத்துல பார்த்து தான் அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் நடந்ததுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. கல்யாணம் ஆன சில வருஷத்துலேயே ரொம்ப மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்களாம்மா. ஃபேமிலி பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சகிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் உடம்பு ரொம்ப வீக் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்கம்மா. அதை பார்த்து எங்கள் ஃபேமிலிக்கு தெரிஞ்சு எங்கள் பொண்ணு தான் முக்கியம்னு சொல்லி அப்படிப்பட்ட லைஃப் வேண்டாம் டிசைட் பண்ணி தனியாக வந்துட்டாங்களாம். இப்போ அதுலேருந்து மீண்டு வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு வரன்னு பார்த்துட்டு இருந்தாங்களா. இப்போ வசதியெல்லாம் எதுவும் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க பொண்ணை நல்லபடியாக சந்தோஷமாக வச்சுக்கிட்டா போதுன்னு நினச்சி தான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் எதிர்பார்க்குறாங்க. அப்போ தான் இவங்க பொண்ணை நல்லபடியாக பார்த்துப்பாங்க இவங்க நம்புகிறாங்கம்மா. இவங்களுக்கு ஒரே பொண்ணு இருக்கிறதால தனியாக அனுப்ப கொஞ்சம் பயப்படுறாங்க. அதனால் வீட்டோட மாப்பிள்ளை தான் வரணும்னு சொல்கிறாங்க. வேலைக்கு எதுவும் போகணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பசங்க கூட சேர்ந்து பிஸ்னஸ் கற்றுக்கிட்டு பண்ணலாம்னு சொல்கிறாங்கம்மா. அப்படி விருப்பம் இல்லைன்னா உங்களுக்கு தனியாக பிஸ்னஸ் வச்சு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களையும் இவங்க பொண்ணையும் நல்லபடியாக கடைசி வரை காப்பாற்றணும் தான் எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி இவங்க வசதி வாய்ப்பு எல்லாம் நல்லா இருக்குமா. அதனால் அவங்களை கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துப்பாங்க. எந்த கெட்ட பழக்கம் இல்லாத ஒருத்தர் தான் கணவரை ஒன்று எதிர்பார்க்குறாங்கம்மா. உங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் மாப்பிள்ளை வர சம்மதம் அப்படின்னா நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.